வணக்கம். ஒவ்வொரு நாளும் ரிச்சர்ட் டெம்ப்ளருடைய தி ரூல்ஸ் ஆஃப் மணி என்ற புத்தகத்திலிருந்து பணம் சேர்க்க உதவும் விதிகளை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த வீடியோவில் 45, 46 மற்றும் 47வது விதிகளை நம்ம பார்க்க போகிறோம். ரூல் 45, டோன்ட் பி டூ பிஸி ஏர்னிங் அ லிவிங் டு மேக் சம் மணி. நீங்கள் பணம் சம்பாதிக்கிறதுல செக்கு மாடு மாதிரி எதுலேயும் மாட்டிக்காதீங்க. இப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னா பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஏதோ ஒரு ஜாப்லேயோ ஏதோ ஒரு விஷயத்துக்கு உள்ளே போவாங்க. அதில் போயிட்டு கடைசி வரைக்கும் அதுக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருக்கிறது. இந்த மாதிரி பண்ணாதீங்க. ஒரு செக்கு மாடை செக்கு இழுக்குது அப்படின்னா அதுக்கு அது வேலை முடிஞ்சதுக்கப்புறம் அதுக்கு தீனி போடுவாங்க, தண்ணி வைப்பாங்க, அதுக்கப்புறம் அது ஓய்வெடுக்கும். எதுக்கு ஓய்வெடுக்குது, எதுக்கு சாப்பிடுது அப்படின்னா திரும்ப செக்கு இழுக்கிறதுக்கு தான். இந்த மாதிரி நீங்கள் பண்ணக்கூடாது. நீங்கள் இப்போ ஜாப்லேயோ ஒரு பிஸ்னஸ்லேயோ இருக்கிறீங்க அப்படின்னா இதை நீங்கள் ஒரு ஆரம்பமாக ஒரு தொடக்கமாக நீங்கள் நினச்சிக்கணும். நீங்கள் இதுலேயே இருக்கணும் அப்படின்னு இதுக்குள்ளேயே ரொம்ப பிஸியாகவோ அல்லது உங்களுடைய ஃப்யூச்சரை பற்றி யோசிக்காமல் அல்லது அடுத்து உங்களுடைய பொருளாதார ரீதியாக நீங்கள் முன்னேறுவதற்கான விஷயத்தை யோசிக்கவே முடியாத அளவுக்கு நீங்கள் ரொம்ப ஓய்வு இல்லாமல் ரொம்ப பிஸியாக இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு நிமிஷம் நிதானித்து சிந்தித்து நீங்கள் இதிலிருந்து அடுத்த கட்டத்துக்கு எப்படி நகரணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிக்கணும். ரூல் 46, சேவ் இன் பிக் சங்க்ஸ். நீங்கள் சேமிச்சிங்க அப்படின்னா அதிகமாக சேமிங்க, பெரிய அளவில் பெரிய ஒரு தொகையை சேமிங்க அப்படின்னு ரிச்சர்ட் டெம்ப்ளர் சொல்கிறாரு. இந்த விதியை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு சிலருடைய வாழ்க்கை முறை அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா இதில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு சில விதிகளுக்கு முரண்படுற மாதிரி இருக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் சம்பாதிக்கிறதுல 50% சேமிப்பாக போடுங்க அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா நீங்கள் சம்பாதிக்கிற வருமானமே உங்களுடைய கமிட்மெண்ட்ஸுக்கே கரெக்டாக இருக்குது அப்படின்னா உங்களால் அந்த அளவுக்கு பெரிய ஒரு தொகையை சேமிக்க முடியாது. அப்போது அந்த மாதிரி கட்டத்தில் இந்த விதிகளை உங்களால் ஃபாலோ பண்ண முடியாது. அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த நிலையை அடையிற வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருக்கணும். அந்த நிலையை அடைஞ்சதுக்கப்புறம் நீங்கள் இந்த விதியை ஃபாலோ பண்ணலாம். ரிச்சர்ட் டெம்ப்ளர் ஒரு பெரிய ஒரு ப்ராஜெக்டில் நான் ஒர்க் பண்ணேன், எனக்கு ஒரு பெரிய ஒரு அமௌண்ட் கிடச்சிது, அதில் 50% நான் மிச்சப்படுத்தினேன், சேவித்தேன் அப்படின்னு சொல்கிறார். அது அவருக்கு ஓகே. பட் நம்முடைய நிலை என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம செயல்படுறது அவசியம். நீங்கள் சேமிக்கிற தொகை மிகப்பெரிய அளவாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பெரிய ஒரு தொகையை சேமிக்கும் போது அது உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் உதவி செய்யும் அப்படிங்கிறதான் 46வது விதி நமக்கு சொல்லித்தர பாடம். ரூல் 47, டோன்ட் ரெண்ட் பை. நீங்கள் வீடு வாடகைக்கு இருக்கிறீங்க அப்படின்னா அதில் வாடகைக்கு இருக்கிறத விட நீங்கள் சொந்த வீடு கட்டணும். சொந்த வீடு கட்டணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஹோம் லோன் அப்படின்னு ஏதோ ஒரு ஆப்ஷன்ஸ் நம்ம போவோம். இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு விதிகளை நம்ம பார்த்தோம். நீங்கள் மற்றவங்ககிட்ட இருந்து கடன் அப்படிங்கிற விஷயத்துக்கு தள்ளியே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரிச்சர்ட் டெம்ப்ளர் ஒரு விதியில் சொல்லியிருந்தார். இந்த விதியில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா நீங்கள் வாடகைக்கு இருக்காதீங்க, சொந்தமாக்கிக்கோங்க அப்படின்னு சொல்கிறார். அதுக்கு முரண்படுதா அப்படின்னா அது வேற ஒரு அர்த்தத்தில் வேற ஒரு ஆப்ஷன்ஸில் சொல்லியிருக்கிறாங்க. இதில் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா இப்போ நீங்கள் வாடகைக்கு இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் மாதம் மாதம் ஒரு தொகையை வாடகையாக நீங்கள் ஓனருக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பீங்க. இந்த பணத்தை நீங்கள் திரும்ப கண்ணில் பார்க்க முடியாது. ஆனால் இதே ஒரு லோன் போட்டு ஒரு வீட்டு கட்டிக்கிறீங்க அப்படின்னா மாதம் மாதம் நீங்கள் ஒரு தொகையை கொடுத்துக்கிட்டே இருப்பீங்க. ஒரு லாங் டேர்மில் யோசிக்கும் போது நீங்கள் கொடுத்த அந்த தொகைக்கு அந்த வீடு அப்படிங்கிறது உங்களுக்கு சொந்த வீடாக மாறி போய்விடும். ஆனால் வாடகை அப்படின்னு வரும்போது அது திரும்ப அந்த பணத்தை உங்களால் பார்க்க முடியாது. ஸோ இதுதான் டோன்ட் ரெண்ட் பை, அதாவது வாடகைக்கு இருக்காதீங்க, சொந்தமாகவே வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்கிற 47வது விதி. இந்த விதியையும் நீங்கள் உங்களுடைய சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி தான் நீங்கள் பிளான் பண்ணணும். உங்களுக்கு நல்ல ஒரு இன்கம் ஸ்ட்ரீம் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த விதியில் சொல்லப்பட்டிருக்கிற மாதிரி வாடகைக்கு இருக்கிற பிற சொந்த வீடு அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம். அது ரொம்ப ஸ்மார்ட்டான ஒரு சாய்ஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். அப்படி இல்லை அப்படின்னா அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும். அடுத்த வீடியோவில் 48வது விதியோடு உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.